வணக்கம். தமிழில் ஒரு எழுத்து குறைந்தது போன்ற பிரமை எனக்கெல்லாம். ஜெயகாந்தன் அவர்கள் போய்விட்டார் என்று குமரி அழுது கொண்டு ஒரு நண்பர் சொன்னார். போகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, அவர் எழுதியதை எல்லாம் கொஞ்சத்தை அவர் படிக்க வேண்டியது. அதுதான் ஒரு ஜெயகாந்தன் ரசிகனாக என்னுடைய வேண்டுகோள். இனி அவர் பெயருக்கு செய்யும் பெருமை அதுவாக மட்டுமே இருக்க முடியும். முடிந்தால் அவரை பார்த்துவிட்டு எழுதுங்கள். வணக்கம். நடிகர் கமலஹாசனை தொடர்ந்து நடிகர் நாசர் நட்சத்திர எழுத்தாளர் ஜெயகாந்தனின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களுள் ஒருவரான பாரதி ராஜா ஜெயகாந்தனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார். வயதில் மரணமடைந்த ஜெயகாந்தனின் உடல் பெசன்ட் நகர் மின்மயானம் கொண்டு செல்லப்பட்டு எரியூட்டப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.